Welcome to our channel BJ Rajesh Best. Hi, welcome to our channel. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா தி கிங் ஆஃப் சூப்பர் பைக், தி செக்மெண்ட் லீடர் 1000cc செக்மெண்ட் லீடர்னு சொல்லலாம். அண்டு வேர்ல்டு ரெக்கார்டட் பைக் 2.3 செகண்ட் இன் 0 to 100. எந்த பைக்குன்னு தானே பார்க்குறீங்க? சுசுகி GSX R1000R. இந்த வண்டியோட இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸை பார்த்த வரைக்கும் இன்ஜின் டிஸ்கிரிப்ஷன் 4 ஸ்ட்ரோக் 4 சிலிண்டர் லிக்விட் கூல் டிவைஸ் இன்ஜின், ஃபியூல் சிஸ்டம், ஃபியூல் இன்ஜெக்ஷனு, கூலிங் வந்து சுசுகி சூப்பர் கூலிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் லிக்விட் கூலிங். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 999.8cc, மேக்ஸிமம் பவர் வந்து 202 ஹார்ஸ் பவர் இன் 13,200 RPMலையும், மேக்ஸிமம் டார்க்கு 117.6 Nm 10,800 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 4 கம்ப்ரஷன் ரேஷியோ பார்க்கும்போது 13.2:1. இந்த நம்பர் ஆஃப் கியர் 6. இந்த கியர் பாக்ஸ் டைப்பு கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸு. இதில் ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சுசுகி போர்ட் பவர் சிஸ்டம், சுசுகி ரேசிங் வேரியபிள் வால்வ் டைமிங் சிஸ்டம், சுசுகி ரேசிங் ஃபிங்கர் ஃபாலோவர், சுசுகி டாப் ஃபீட் இன்ஜெக்டர், சுசுகி எக்ஸாஸ்ட் டியூனிங் ஆல்ஃபா. GSX R1000R ஏன் பீஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நிறையா எலக்ட்ரானிக் ஃபீச்சர் சுசுகி கம்பெனிலேருந்து இது பண்ணியிருக்காங்க, நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பை டைரெக்ஷனல் குயிக் ஷிஃப்டர், லான்ச் கண்ட்ரோல், மோஷன் ட்ராக் பிரேக் சிஸ்டம், சுசுகி ரேசிங் வேரியபிள் வால்வ் டைமிங், சுசுகி எக்ஸாஸ்ட் பைப் சிஸ்டம், அந்த மாதிரி நிறையா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாத இதில் வந்து ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து ஷோவா பேலன்ஸ் ஃப்ரீ ஃப்ரண்ட் ஃபோக்ஸ். இதில் பிரேக்கிங் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் வந்து டுவல் பிரம்போ மோனோ கேலிபரும் நிசின் கேலிபர் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏபிஎஸ் இல்லாமல் மோஷன் ட்ராக் பிரேக் சிஸ்டம்ன்ற மாடல் சுசுகி வந்து அட்வான்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சுசுகி ரேசிங் வேரியபிள் வால்வ் டைமிங் அண்ட் சுசுகி டுவல் ஸ்டேஜ் இன்டேக் சிஸ்டம். இது வந்து ஹையர் RPM ரைஸ் ஆகும்போது இதெல்லாம் ஒர்க் ஆகும். இதான் இந்த சுசுகி டாப் ஃபீட் இன்ஜெக்டர் சிஸ்டம். இது லோயர் RPMல டாப்பில் இருக்கிற இன்ஜெக்டர் ஒர்க் ஆகும், ஹையர் RPM ரைஸ் ஆகும்போது சைடில் இருக்கிற இன்ஜெக்டர் ஒர்க் ஆகி இந்த வண்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும், வண்டியை இந்த ஹையர் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவேன். இதுதான் செகண்டரி இன்ஜெக்டர், ப்ரைமரி இன்ஜெக்டர். அதோட டாப் ஃபீட் இன்ஜெக்டர் சிஸ்டம். இந்த சுசுகி ரேசிங் வேரியபிள் வால்வ் டைமிங் ஸ்ப்ராக்கெட்டு, கேம் ஷாஃப்ட் சைடு, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். கேம் ஷாஃப்ட் சைடு வந்து கேம் கூட அட்டாச் ஆகிடும். இந்த ஸ்ப்ராக்கெட்டில் டோட்டலாக 12 பால்ஸ் இருக்கும். அந்த 12 பால்ஸும் இந்த டவுன்வர்ட் டு அப்பர் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இந்த வேரியபிள் வால்வ் டைமிங் ஒர்க் ஆகும்போது இன்னும் ஹையர் RPM. இந்த சுசுகி ரேசிங் வேரியபிள் வால்வ் டைமிங் ஒர்க்கிங் ப்ராசஸை பார்க்கலாம். இதான் இந்த சுசுகி ரேசிங் வேரியபிள் வால்வ் டைமிங் அந்த ப்ராசஸ். இந்த வண்டி ஹையர் RPM ரைஸ் ஆகும்போது அந்த பால் வந்து இந்த டவுன்வர்ட் டு அப்பர் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறப்ப அந்த கேம் அட்ஜஸ்ட் ஆகுது. அதனால் வந்து வண்டியோட ஏர் இன்லெட்டு, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிடும். அந்த VVT ப்ராசஸிங் இப்படி தான் இருக்கும். எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் அந்த ப்ராசஸிங்.
இது வந்து சுசுகி எக்ஸாஸ்ட் டியூனிங் ஆல்ஃபா, அது இந்த சிஸ்டம். இது வந்து இந்த 4 சிலிண்டர் வண்டினால 4 எக்ஸாஸ்ட் பைப் உண்டு. அந்த 1 to 4க்கு இது கனெக்டரும், இந்த 2 to 3க்கு அதுக்கான எக்ஸாஸ்ட் பைப் இந்த லோயர் ஆர்பிஎம்மில் வந்து ஆக்சுவலாக இந்த செப்பரேட்டாக தான் ஒர்க் ஆகும். இதுவே இந்த ஹையர் ஆர்பிஎம் ரைஸ் ஆகும்போது 1க்கும் 4க்கும் இருக்கிற எக்ஸாஸ்ட் பைப்பும் 2க்கும் 3க்கு இருக்கிற எக்ஸாஸ்ட் பைப்பும் ரெண்டுமே இதை மேனேஜ் பண்ணிக்கும். இந்த நடுவில் இருக்குது பாருங்கள் க்ளோஸ் ஓப்பன் பாயிண்ட்டு, அது வந்து இது ஹையர் ஆர்பிஎம்மில் ஓப்பன் ஆகிடும். அது ரெண்டுமே ஈக்குவலாக இந்த அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எக்ஸாஸ்ட் டெலிவரி பண்ணும். இந்த லோயர் ஆர்பிஎம்மில் எல்லாமே அதுக்கான செப்பரேட் பைப்பில் தான் இந்த எக்ஸாஸ்ட் டெலிவரி பண்ணும். இது இன்கேஸ் இந்த ஹையர் ஆர்பிஎம் ரைஸ் ஆகும்போது இந்த நடுவில் இருக்கிற க்ளோஸ் ஓப்பன் இது வந்து இந்த ஓப்பன் ஆகி 4க்கும் 3க்கும் செப்பரேட் பண்ணிக்கும். இந்த 2க்கும் 3யோட எக்ஸாஸ்ட்டும் செப்பரேட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக டெலிவரி பண்ணும். இது வந்து ஹையர் ஆர்பிஎம்மில் ரைஸ் ஆகும்போது பிபிடி ஒர்க் ஆகும். இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து ஷோவா பேலன்ஸ் ஃப்ரீ ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து ஷோவா பேலன்ஸ் ஃப்ரீ ரேர் குஷன் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷோவா பிராண்டை பொறுத்த வரைக்கும் 1938 இந்த பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு இந்த பிராண்ட் ஏர்க்ராஃப்ட்டுக்கெலாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்த வரைக்கும் ஃபுல்லி எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டோட்டலி 10 மோட்ஸ் உண்டு. இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு 6 டைரக்ஷன் அண்ட் 3 ஆக்சிஸ் மோட்டார் சைக்கிள் மோஷன். இதில் வந்து ஐஎம்யூன்ற ஒரு யூனிட் தான் இது எல்லாமே இது பண்ணும். இன்டென்சிட்டியோ மெஷரிங் யூனிட் ஐஎம்யூ. மோஷன் ட்ராக் ஏபிஎஸ். பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர். லான்ச் கண்ட்ரோல் வந்து வண்டியை நம்ம சடனாக பிக்கப் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வீல் ஸ்டண்ட் பண்ணும். அந்த இதை கண்ட்ரோல் பண்ணது தான் லான்ச் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது.